கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அப்போ அநேக வேதபாரகர்கள் இருந்தாங்க. தேவன் அருளியே மோசேயின் பிரமாணத்தை கடைபிடிக்கிற வேத பாரகர்கள் அநேக பேர் இருந்தாங்க. ஆனாலும் அதில் எஸ்ரா தேறினவனாய் இருந்தான். வேத பாரகர்கள் என்றால் யார்? இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எல்லா புஸ்தகங்களும் அழகா பிரிண்ட் அவுட் எடுத்துலாம், ஜெராக்ஸ் எடுத்துலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த காலகட்டங்களில் பிரிண்டர் மிஷினு, ஜெராக்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு தோல் சுருளில் ஒரு ஓலைகளில் எழுதப்பட்டதை இன்னொன்றில் இவங்க திரும்ப உட்கார்ந்து எழுதணும். அப்படி எழுதுகிறவர்கள் இந்த வேதபாரர்கள். அப்போ எழுதுகிறது மட்டுமே இவங்க இல்லை, அதை அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி அதை எழுதுகிறதுனால என்ன ஆவாங்க, அந்த எழுத்துக்களை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இது சாதாரணமாக யாராலையும் உட்கார்ந்து எழுத முடியுமானா எழுத முடியாது. இதுக்கு ஒரு தேவ பலன் வேணும். ஏன்னா இதில் பயன்படுத்துகிற அந்த தேவன், கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை சாதாரணமாக அவங்க அப்படியே வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவங்களோட உட்காந்துட்டு எழுத முடியாது. அவங்க உட்கார்ந்துருக்கிற டேபிள், அந்த சேர் எல்லாமே இவங்க தங்களை பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு தான் உட்காரணும். நினைச்ச இடத்துல உட்காந்துக்கலாம் எழுத முடியாது. இப்படி பல காரியங்கள் அந்த பாரகர்கள் கடைபிடிச்சு தான் பண்ணுவாங்க. மீறுகிற பட்சத்தில் என்ன ஆயிடுவாரு, கர்த்தரை அடிச்சிருவாரு, இறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட வேத பாரகர்ல எப்படி இருக்காரு இவரு? தேறினவரா இருக்கிறார். தேறினவரா இருக்கிறார். இப்ப 10,000 பேர் அந்த லேவியர்கள் இருக்காங்கன்னா, இந்த 1000 பேர் இந்த ஒரு வல்லமை பெற்றவங்களா இருப்பாங்க. அந்த 1000 பேர்த்துல இவர் எப்படி இருக்கிறாரு? எஸ்ரா தேறின வேத பாரகரா இருக்கிறார். தேறினவர்கள்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த இவர் அதை வாசித்து எழுதுகிறவர் மாத்திரம் அல்ல, வாசிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர். தேற்றங்கிறதே அதுல தான் இருக்கு. எல்லாருமே சபைக்கு வரலாம், எல்லாருமே தேவனை ஆராதிக்கலாம், இருக்கிறதுலே இன்னைக்கு நான் நல்லா ஆராய்ச்சேன்னு உங்களுக்கே ஒரு பலனா தெரியலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா தேர்றாங்கிறது எதை வச்சு தெரியும்னா, அவங்க சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடப்பாங்கல்ல. சபையில சொல்றப்பட்ட வார்த்தையின்படி நடந்து தங்களுடைய குடும்பங்களெல்லாம் நடத்தி அந்த ராஜ்யத்துக்குரியவங்களா, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவங்களா நடத்தி கொண்டு போவாங்கல்ல, அதுலதான் தெரியும் தேர்னவங்க யாரு. இன்னைக்கு எல்லாருமே போட்டியில கலக்கும் போதே பரிசு நமக்குத்தான் முடிவு பண்ணிக்கிடுவாங்க. ஆனா உண்மையா பரிசு பெறுவனுடைய எண்ணம் அதுவா இருக்காது. இத்தனை பேர்ல நம்ம ஒருத்தரா இருக்கோமா? அப்ப எந்தெந்த ஊர்ல இருந்துலாம் வர்றாங்க, எவ்வளவு அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, நம்ம ட்ரைனிங் எவ்வளவு இருக்குது, இதையெல்லாம் யோசிச்சு பயிற்சி பெறவங்க வெற்றி பெற்றுவாங்க. நானும் பெயரை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே எக்ஸாம் அது எழுதுன்னு எல்லாம் பெயரை கொடுத்துருக்கோங்கிறதுதான சந்தோஷம் இருக்குது, அதற்குரிய போராட்டம் இருக்குது. அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்துவோடு இருக்கிறோமாங்கிறத பார்க்குறவங்க நிறைய பேர் இன்னைக்கு பார்க்க மாட்டேங்காங்க. அவங்க வாட்டுக்கு இருக்காங்க, நாங்களும் கிறிஸ்துவோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு. கிறிஸ்துவோடு இருப்பதுனா கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் எப்படி இருந்தாங்க? கிறிஸ்து மாம்சத்துல இருந்தபோது அவங்க எப்படி இருந்தாங்க? கிறிஸ்து பரமேறின பிறகும் அவருடைய சாட்சியா எப்படி நின்னாங்க? அப்போ நம்மளும் ஒரு சீசர்களும் சொல்லிக்கிட்டோம், நம்மளும் விசுவாசிகளும் சொல்லிக்கிட்டோம். அப்போ அதுல இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து தேர ஆசைப்படணுங்க. எதுலையுமே தேர்றோம்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டு முன்னேறதுக்கு பேரு தேற்றம் அல்ல. சரியான முறைப்படி கற்றுக்கொண்டு போய்கிட்டு இருந்தாலே தேற்றம் நமக்கு வந்துடும். கற்றுக்கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு போட்டியோ இல்லை ஒரு எக்ஸாமோ எல்லாத்துலயுமே எழுதி போட்டோன்னா நம்ம வந்துருவோங்கிற எண்ணம், நம்ம தான் பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு இந்த எண்ணங்கள் தான் சொல்லுவாங்க. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. நினைக்காதீங்க, செயல்படுங்க. அப்ப இந்த வேதபாரகன் எஸ்ரா தேறின வேதபாரகனாய் இருந்தான். ஏன் அவன் தேறின வேதபாரகனாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பார்ப்போமானால் எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திலேயே 10ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதோட முடிக்கல, அதன்படி செய்யவும். இன்னைக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம்னா
எல்லாருமே வேதத்தை ஆராய்ச்சி பண்றாங்கன்னா என்ன பண்றாங்க தெரியுமா? தாவீது அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்காரு, என்ன பண்ணாரு, தாவீதுடைய உடை எப்படி இருந்துச்சு, அடுத்து கற்சாடி, அந்த கற்சாடி எந்த எந்த அளவுல இருந்துச்சு. இன்னைக்கு இந்த அளவு மீட்ரு பார்க்க சென்டிமீட்டர் பார்க்கலாம் போயிட்டாங்க. வேத ஆராய்ச்சிங்கிற பேர்ல. வேத ஆராய்ச்சி அது இல்லைங்க. வேதத்தை ஆராய்ந்தால் அதன்படி செய்யறதுக்கு மனசை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் வேத ஆராய்ச்சி. தேவன் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். வேதத்தை நீங்க ஆராயிறீங்களா? வீட்டில் உட்காந்து எப்போதும் வாசிக்கிற டைம் ஒரு பக்கம், ஆராயிருங்கிறது தியானம். அந்த தியான வேலைகளை இவங்க எப்படி நடந்திருக்காங்க, நம்ம எப்படி நடக்கணும், இவங்க எதுல இதை மிஸ் பண்ணிருக்காங்க, அப்ப நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கு, நம்ம இதுல எப்படி இருக்கணும், அப்ப இருக்கணுமானா இதுக்கு இருக்க முடியுமா, இதை கடைபிடித்து வாழ முடியாது. அப்ப இதை கடைபிடிக்கக்கூடிய பலனை தேவன் தரும்படியா வேண்டும். அன்னைக்கு தேறின வேத பாரகன் அப்படின்னா இவன் அப்படிதான் மாறுகிறான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தெளிவான ஒரு மனிதனாய் இருக்கிறார் இந்த எஸ்ரா. ஆராய்வது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு பார்ப்போமா? மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பைபிள் படிச்சா மட்டும் பத்தாது, அதுல இருக்கிற சித்தத்தை அறியணும். சித்தத்தை அறியணும். அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். செய்ய ஆசைப்பட்டா மட்டும் இல்லையா, செஞ்சாதான். இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார், அதன்படி செய்கிறவனே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. எந்த நேரமும் கூட்டம் நடக்கு, எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொண்டு எல்லா கூட்டத்திலையும் கர்த்தர் கர்த்தர் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் என்ன நாளும் சொன்னாலும் இதன்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு என்ன கிடையாதான், பரலோக ராஜ்யம் கிடையாது. அப்போ எஸ்ரா காலங்கள்ல ஏற்கனவே ஒரு அடிமைத்தனத்துல தான் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலேயும் இந்த எஸ்ரா இப்ப என்ன பேர், இவ்வளவு பேர் அவருக்கு எப்படி வருது அப்படின்னா, இதை இஸ்ரவேல் ஜனங்க சொல்லல, அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கிற அந்த தேசத்தின் ராஜா எஸ்ராவுக்கு நிருபம் எழுதுகிறான். அதான் இந்த எஸ்ரா 7 அதிகாரமே. அர்த்தசஷ்டா என்கிற பெர்சியா தேசத்து ராஜா, கோரேசின் காலங்கள் முடிஞ்ச பிறகு வந்த அர்த்தசஷ்டா என்கிற பெர்சியா தேசத்து ராஜா எஸ்ராவுக்கு நிருபம் எழுதுகிறான். நீ தேவனுடைய காரியங்கள்ல எல்லாவற்றிலும் தேறினவன், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது, இதை நான் என்ன செய்யணும், உங்களுடைய பிரமாணத்தின்படி நீ தெளிவா பேசுவ, எனக்கு நீ சொல்லு. நான் இந்த பனிமுட்டுகள்லாம் கோரேஸ் காலத்தில் எழுதப்பட்டபடி நான் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன், இதை நீ ஜனங்களுக்கு கொண்டு போ, அவ்வளவு பொறுப்புடையவன் நீதான் என்று அந்நிய தேசத்துல இருக்கிற ராஜா அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த இஸ்ரவேலின் கூட்டங்கள் மத்தியில எஸ்ராவுக்கு நிருபம் எழுதுகிறான். அப்ப அந்த அளவுக்கு தேவன் அவனோடு கூட இருந்தார், எஸ்ராவோடு கூட. அந்த அளவுக்கு தேவனோடு எஸ்ராவும் இருந்தார். முக்கியமானதே அதுதான். இன்னைக்கு உங்களுக்கு வேலை வந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையை மறந்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு எதுனாலும் அதானே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை மறந்துருச்சு. மறக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்குங்க, அதை நம்ம மறக்கவே கூடாது. மறந்துடணும்னு சில செயல் இருக்கு, அதை நம்ம மறந்துடணும். விசுவாசிக்குத்தான் விசுவாசிக்கக்கூடிய வார்த்தைகள் யாவும் வரும். என்னது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அது நீங்க தான் உங்களை நீங்க பார்த்துக்கணும். எஸ்ரா எத்தனையோ வேதபாரர்கள் இருக்கத்தக்க அந்த ராஜா அவனுக்கு நிருபத்தை எழுதுறான். நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிற மனுஷன், நீ இந்த காரியங்கள்லாம் கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடு, உன்னிடத்துல அந்த உண்மை இருக்குது, நீ தான் இதற்கு ஏற்றாள்ன்ட்டு அவன் எடுத்து நிறுத்துகிறான். எடுத்து நிறுத்தினவன எஸ்ரா உடனே அதை பண்றதுக்கும் இல்லை, அவன் தேவனுக்கு பயந்து இன்னும் சரியாக நடக்கிறான். அதை சுமந்து போறவங்களும் எப்படி இருக்கணும், இந்த வேதத்தை கையாளுறவங்களா இருக்கணும். அப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்கும் போது சுத்திகரிப்பினால யாவப்படுத்தி வைக்கிறான். சுத்திகரிக்கப்படாம நீ இதை கையில தூக்கிறாத, இன்னும் மறுபடியும் நமக்கு ஒரு அடிமைத்தனம் தான். சுத்திகரிக்கப்பட்டவங்க தான் இதை தூக்க முடியும்ட்டு எஸ்ரா மறுபடியும் வேதங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறான். இந்த மாதிரி திருமணம் முடிச்சிருக்கணும்,
தேவனுக்கு பயப்படுற பெண்களை நீ நியமனம் பண்ணியா? தேவனுக்கு பயப்படாத பெண்களை நியமனம் பண்ணிருப்பியானா நீ கர்த்தருடைய கோபம் உனக்கு தான். அப்ப நீ இந்த இதை எடுக்கக்கூடாது, நீ பெயரு. எத்தனை பேர் வெளியில போயிருக்காங்க தெரியுமா? தேவனுடைய, அதாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாரும் வாங்கலாங்க. ஆனா தேவ சன்னிதானத்துல பிரவேசிக்கணுமானால் அவர் தகுதிப்படுத்துகிற நபரை நம்ம இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாருமே வாங்கிடுவீங்க. அவர் எல்லாத்தையும் தான் போஷிக்கிறாரு. அவர் அதெல்லாம் பச்சை பாதம் பார்க்க முடியாது. ஆனா தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பலன் யாருக்கு இருக்கும்? தாவீதுக்கு அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, என் சன்னிதானத்துல உன் சந்ததி என்ன ஆகும்? எப்பவுமே இருக்கும். உன் சந்ததியை விட்டு என் கிருபையை விளக்க மாட்டேன்னு எதுக்கு சொன்னாருங்கிறது நிறைய அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா சவுலின் சந்ததிக்கு அப்படி சொல்லவே இல்லை. ஏலியின் சந்ததிக்கு அதை சொல்லவே இல்லை. உன் சந்ததியார் எல்லாம் அடிமைத்தனத்துல தான் இருப்பான். ஆசரிப்பு கூடத்துல ஒரு பொருளுக்கு அவன் ஏங்குவான்ட்டார். அதே போல ஆயிடுச்சு. ஆனா தாவீது ஆசாரியத்துவத்துல உள்ளவனே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்துல நித்தமும் அவர்கள் வந்து தங்கும்படியான கிருபையை கொடுப்பேன்னா அவன் நடந்த நடைய பாருங்க, சாதாரணப்பட்ட நடை அல்ல. அவ்வளவு தேவனுக்கு உகந்தவைகளை சிந்தித்தவன், செயல்பட்டவன். சில பிழைகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை அப்படியே ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு தூக்கி எரிஞ்சிட்டு நடந்தவன். நம்மள மாதிரி பிழை இருக்குன்னு சொன்னா பிறவும் இதை பார்த்து பிழைன்ட்டாரு ஆயுசு முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. நம்ம ஆளு பிழைய மட்டும் தான் சொல்லுவான். இந்தபடியே உன் பிள்ளை சாகும், இந்தபடியே உன் குடும்பம் இப்படி ஆகணும், பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதுன்னு நாத்தான் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமா சொல்லிட்டான். என்னை விட்டு பட்டயம் நீங்காட்டாருன்னு தாவீது சொல்லியிருக்காரா? நான் பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னியும் போய் வேண்டுனார். நாத்தான் என்னை விட்டு பட்டயம் நீங்காதுன்ட்டாரு. பாரு, என் பிள்ளை செத்து போச்சு, இருந்தாலும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலையா? அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னா, என்ன இந்த காத்து தீர்க்கதரிசி எனக்கு நல்லா சொன்னார்ல, இப்படி நினைக்கல. புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எஸ்ரா அந்த பனிமுட்டுகளை தூக்கிட்டு போக ஆட்களை ஆயத்தம் பண்ணினாலும் சாதாரண ஆயத்தம் பண்ணல. ஏகப்பட்ட பேர் கூட்டிட்டாங்க, நாங்க கர்த்தருக்காக செயல்படுவோம், ஏகப்பட்டவர் வந்துட்டாங்க. அதுல பிரிக்கிறானா இவனா பிரிக்கல. வேதாகமத்தின்படி, அந்த மோசையின் பிரமாணத்தின்படி பார்த்து சொல்கிறான். விபச்சாரம் செஞ்சவங்க, வேசித்தனம் பண்ணவங்க, அசுத்தத்துல ஈடுபட்டவங்க, குடிவெறி கொண்டவங்க, மதுபானம் பண்ணவங்க யாராலையும் பிரவேசிக்க முடியாது, இதை எடுத்துட்டு போக முடியாது, எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களை மீண்டும் மோசையின் காலத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதன்படி அவர்கள் சுத்திகரிக்கப்படணும். என்னது? 40 நாள் உபவாசத்துல இருக்கணும், தேவ சன்னிதானத்துல காத்திருக்கணும், தேவ மகிமை அவங்க மேல இறங்கணும், அவங்க முறுமுறுக்க கூடாது. இப்ப எல்லாம் கீழ்படிறாங்க. அந்த 40 நாள் ஏதாவது சொந்த பந்துக்குள்ள எதுவும் நடக்கும்ல, எல்லாத்துக்கும் அந்த கீழ்ப்படிஞ்சவங்க எடுக்கும்படியாய் செய்கிறான். அப்போ இவன் முதலாவது கர்த்தருடைய வேதத்தை ஆராயிரமும் அதன்படி செய்கிறவனுமாய் இருந்தான். நீங்களும் கொஞ்சம் உங்களை நினைச்சுக்கோங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியும். 24 மணி நேரம் நான் ஆண்டவர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், கர்த்தாவின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் எங்க சொல்லுகிறது அவர்களால முடியாது. எதுக்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி பழகிறது பெருசு இல்லைங்க. சொல்ற ஸ்தோத்திரத்துக்கு உண்மையா இருக்கீங்களான்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தவற திருத்தி கொள்கிறவங்க கிடையாது, தவற மறைக்கிறவங்க தான் உண்டு. நீ என்ன மறைச்சாலும் வெளியின் பறவைகள் கொண்டு வரும், வெளியின் பறவைகள் கொண்டு வரும். மறைக்க ஆசைப்படாத, அதை விட்டுட்டு ஒதுங்கு. அதுதான் தேவன் கொடுத்தது. சித்தம் செய்கிறதே அதுதான். முன்னாடி உலகத்தின்படி நடந்தேன், இப்போ தேவன் சித்தம் செய்யறவனா மாறிட்டேன், எனக்கு வேண்டாம். அந்த முடிவுக்கு வந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ அதன்படி செய்யணும்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவங்களா இருக்கணும். சித்தம் செய்யணும்னா என்ன செய்யணும்? சுத்தம் இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்குமா? என்னதான்? சுத்தம் இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்குமா? தெய்வம் வந்துட்டா நமக்கு எல்லாம் வந்துடும். எல்லாமே நன்மையும் கிருபையும் நம்மளை தேடிதான் வரும். நம்ம எந்த நன்மையும் தேடி போக வேண்டாம். ஏன்? தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அப்ப தெய்வம் இருக்கிறது எங்க? சுத்தத்துலதான். வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை
அப்போ தரிசிப்பாருன்னு அர்த்தம் என்ன? அவங்கதான் அவர் இருக்கிறாருங்கிற உணரவே முடியுமா? அப்ப அந்த இருதயம் சுத்தமா இருந்தாலும் அவர் வருவாருங்கிறதே தெரிஞ்சிருச்சு. ஒரு தடவை சுத்தப்படுத்திட்டாரு, அடுத்து நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். அப்படின்னா தான் வருவார். அதே மாதிரிதான் படிப்பு வசதி யாருக்குமே யாருக்கு தங்கும்னா சுத்தத்தை பாக்குறவங்க தான் தங்கும். தன்னுடைய மன சுத்தம், அதான் நம்முடைய மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா எல்லாமே தெளிவா இருக்கும். சித்தம் செய்கிறதுனா என்ன? யோவான் 3:21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினத்தில் வருகிறான் என்றார். சித்தம் செய்கிறது என்றாலே சத்தியத்தின்படி செய்வது. சத்தியம் என்றால் வசனம். தேவனுடைய வசனத்தின்படி நடக்கணும் என்று நடக்கதுதான். நடக்க ஆசைப்படுவதுன்னு இங்க வேதம் சொல்ல, நடப்பதை சித்தம் செய்யறவங்க. அப்படி இருக்கிறவங்க ஒளியின் இடத்துல என்ன ஆவாங்களாம்? வருவாங்களாம். அதாவது ஒரு வெளியரங்கமான வாழ்க்கையில அவங்க வாழ்வாங்களாம். ஒரு மறைமுகம் என்பது அவங்க கிட்ட இருக்காங்க. ஐயோ இப்ப ஊழியக்காரர் வந்துட்டாரா, ஊழியக்காரர் நம்மள என்ன பேசுவாருங்கிற பயம் இருக்காது. ஊழியக்காரர் வராரு, நமக்கு இன்னைக்கு ஏற்ற ஒரு சத்தியம் கிடைக்கும், இன்னைக்கு நம்ம என்ன நடக்கணும்னு சொல்லுவாருங்கிறதுல இருக்கும். ஏன்னா நேற்று அந்த சத்தியத்துல அவங்க நடந்திருக்காங்க, இன்னைக்கும் அந்த சத்தியத்தை கேட்க ஆசையா இருப்பாங்க. தப்பா நடந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரும் வரக்கூடாது, ஊழியக்காரும் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. எதையா சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா ஒரு இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வந்துச்சுன்னா அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்ப இவங்க மனசை இருளாக்கி வச்சிருக்காங்க, பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம எதுவுமே இல்லாம இருளாக்கி வச்சிருக்கும் போது அங்க ஒரு வெளிச்சம் வார்த்தை வருது, ஆண்டோடைய வசனம் வருதுன்னா அவங்க மனசுல சொல்லிடுவாங்களான்னு பயப்படுவாங்க. என்னைக்குமே தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க. சத்தியத்தின்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் அந்த ஒளியில் இருக்க ஆசைப்படணும். அவருடைய கிரியைகள் அவ்வளவு வெளியரங்கமா இருக்குது. வானம், பூமி, நட்சத்திரங்கள், அவர் உண்டாக்கின சூரிய, சந்திரன் எல்லாமே வெளியரங்கமா இருக்குது. அது வெளியரங்கமா இருக்க எவ்வளவு அழகா இருக்குது. அதுல இருள் இல்லை, அதனால அது வெளியரங்கமா தெரியுது. அதுல இருட்டு இருந்தா தெரியாது. தேவன் உங்களையும் அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. சத்தியத்தின்படி நடக்க நடக்க நீங்க மறைஞ்சிருக்க நினைச்சாலும் முடியாது, வெளியரங்கமா இருப்பீங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனால அநேகருக்கு உங்களை பிடிக்கும், அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ள நபரா மாறுவீங்க. அப்போ சத்தியத்தின்படி செய்ய ஆசையா இருங்க, அதுதான் ஒளியில நடக்கிறதுக்கான அர்த்தம். அப்போ சத்தியத்தின்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பிதாவின் சித்தம் செய்கிறவங்களா ஆகிடுங்க. இப்போ இந்த இரண்டையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் எஸ்ரா. வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்கிறவனாகவும் அந்த எஸ்ரா இருக்கிறார். அதற்கடுத்து எப்படி இருக்கிறாரு? இஸ்ரவேலின் கட்டைகளின் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கிறவராகவும் இருக்கிறார். நீங்க முதலாவது உங்களுடைய வீட்டுல வேதத்தை ஆராய்ஞ்சி எங்க நடக்கணும், நம்ம எதுல விட்டுட்டோம்னு பார்த்து ஆராய்ஞ்சி அதை நீங்க சரிப்படுத்தி ஆண்டுகிட்ட ஒப்புக்கொண்டு ஜெபிச்சுக்கிட்டு அதை நீங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய குடும்பங்கள்ல உங்களுடைய ஆலோசனையை கேட்கிறவங்க இருப்பாங்கங்க. இந்த மாதிரி ஒரு வேலையில பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்யலாம்னு கேட்கிறவங்க இருப்பாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு எதன்படி சொல்லுவீங்க? எழுதப்பட்ட கட்டளைப்படி இப்படி நடந்தால் இப்படி. எனக்கு இதான் உண்மை. இன்னைக்கு கணவன் மனைவிட்ட எதுவும் கேட்க முடியல, மனைவி கணவன்கிட்ட கேட்க முடியல, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட கேட்க முடியல, பெற்றோர் பிள்ளைகிட்ட கேட்க முடியல. கேட்டா தான் மூளையில இருக்கிறத பேசுறாங்க, தனக்கு இருக்கிற புத்தியில பேசுறாங்க. இதன்படி இப்படி செஞ்சா அது நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கான ஒரு புஸ்தகங்கள் கையில இருந்தும் அவங்களுக்கு இல்லை. எங்க உங்களுடைய மூளை பொழிவையே நீங்க உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டே இருப்பீங்கன்னா, இது எப்படிங்க நியாயம்? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் சிந்திப்போம். சிந்திக்கிறபடிலாம் நம்ம பிள்ளை இருக்குன்னு நினைச்சா முடியுமா? பிள்ளைகளும் என்னத்தையோ சிந்திக்கும். சிந்திச்சபடி இன்னைக்கு பூரா சிந்தனை தான். பைபிள் படிக்கிறத விட்டு சிந்திக்க ஆசையா இருக்குல்ல. பைபிள் படிக்க எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? சிந்திச்சது பூரா இன்னைக்கு நடந்துருச்சா? ஒருவேளை நடந்தா நல்லா இருக்குமா? எஸ்ரா அவ்வளவு அடிமைத்தன வாழ்க்கையிலும் மத்தியிலும், அந்த அடிமைத்தனத்துல எத்தனையோ பேருக்கு கிடைச்ச உயர்வு இவனுக்கு கிடைக்காத பட்சத்தின் மத்தியிலும் என்ன இருந்தாலும் எஸ்ரா அங்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்த கட்டளைகளை கை கொள்கிறவராய் இருக்கிறார். யாருமே அந்த கட்டளைப்படி நடக்க, இன்னுமாப்பா இங்க இருக்கிற, நம்ம இப்பெல்லாம் நடக்க முடியாது அப்படி சொல்றவங்க மத்தியிலும் அவர் கட்டளையை கை கொண்டு நடந்தார். அதுல இருக்கிற நீதி நியாயங்களை வாசித்து அதன்படியே வாழ்ந்தார். இப்போ அவர் நடக்கிற நடைய அந்த அஸ்தசஸ்தா ராஜாவே கேட்டு நடக்கிறார்.
எந்த சொந்த ஜனங்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, இப்ப அந்த அஸ்தரசர்த்த ராஜாவுடைய நிருபம் என்னது? உன் சொல்லு கேட்டு நடக்கிறவனைத்தான் நீ கூட்டு போகணுன்ட்டார். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உபதேசம் படிதான் நடக்கணுங்கிறது தேவனே கட்டளை போட்டுருவார். ஆனா அது நடக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் நடக்கிறான், உபதேசிக்க தெரிந்தவன். ஏன்னா அவன் உபதேசிக்கிறானா அதன்படி நடக்கிறான். கட்டளைகளை உபதேசிக்கிறவனா இருக்கிறான். அந்த உபதேசிக்கிறானா அதுக்கு முன்னாடி அவன் என்னாகிறான்? நடந்துகிட்டே இருந்தான். இன்னைக்கு பாருங்க, என் வீட்டில் யாருமே பயில் படிக்க மாட்டேங்க, எனக்கும் பயில் படிக்க முடியாது. என் வீட்டில் யாருமே ஜெபம் பண்ண மாட்டேங்க, எனக்கும் ஜெபம் பண்ண தோணலை. யாருமே சாப்பிடாம இருக்காங்க, நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்களா? உங்க வீட்டில் யாருக்கா காய்ச்சல் வந்துருச்சு, உங்களுக்கும் காய்ச்சல் வந்துருச்சு, படுத்திருக்கீங்களா? சிந்திக்கணுங்க. எஸ்ரா தேறினவனா ஏன் இருந்தான் என்றால், அவன் கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் நடக்கிறவனா இருந்ததுனால, இப்ப அவனுடைய உபதேசத்தை ராஜாவே கேட்டு நடக்கிறதுனால ஜனங்கள் எல்லாம் அவனை கேட்டு நடக்கணும்ட்டாங்க. இப்ப கட்டளை வந்துருச்சு, கேட்டு நடக்கிறாங்க. உபதேசிக்கிறவனா இருந்தான். இதுக்கு வேத வசனத்துல இங்கு சொல்லப்பட்டிருக்கும், தான் சொந்த குடும்பத்தை இப்படி நடத்த தெரியணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். யார் இருக்கணும்? உண்மையான கண்காணி இப்படி இருக்கணுமா? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரிக்கிறவர்களாய் இருக்கணும், தன் பிள்ளைகள் எல்லாரையும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவருமாயும் இருக்க வேண்டும். உங்க வீட்டுல எல்லாம் கரெக்டா தானே இருக்குது? உங்க குடும்பத்தை நல்லா நடத்துறீங்க. சொந்த குடும்பம்னா கூட பிறந்தவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லுது. பிள்ளைகளுக்கு தனியா சொல்லிடுச்சு. புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் எல்லாரையும் நல்லொழுக்கம் உள்ளவர். உங்க பிள்ளைங்களை நல்ல ஒழுக்கமா தானே வளர்க்குறீங்க. நல்லொழுக்கம் உள்ளவர்களானா இதுவும் எழுதப்பட்டதை தான் கடைபிடிக்கணும். என்னது? நல்லொழுக்கம். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட போதகத்தை கொடுக்க வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பிள்ளைகளும் படிச்சிருக்கணும், பெத்தவங்களும் படிச்சிருக்கணும். பெத்தவங்க படிச்சு புரிஞ்சிருக்கணும், நடக்கணும். பிள்ளைகளுக்கு இது என்னமான்னு கேட்கும்போது புரிய வைக்கணும். ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, விவேகம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, தெளிவு என்றால் என்ன, இத்தனையும் தேவை இருக்குல்ல. இதையெல்லாம் அறியும் போது நல்லொழுக்கம் தன்னை போல வரும். ஆனா இன்னைக்கு நல்லொழுக்கங்கிற வீட்டுல என்னது? உங்களுக்கு அடங்கி இருக்கணும், அதான நல்லொழுக்கம். நீங்க அம்மாட்ட பேசாதானா அவங்க பேசக்கூடாது, அம்மாட்ட பேசுதானா பேசணும். அதுக்கு பேர் நல்லொழுக்கம் இல்லைங்க. நல்லொழுக்கம் என்பது எழுதப்பட்டபடி வாழ்வதே நல்லொழுக்கம். இவைகளை அறிகிறதுனால் ஒருவன் ஞானம், அறிவு, விவேகம் என்பதை அடைந்து என்னவானா சரியானபடி வாழ்ந்து கொள்வான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரமே. அப்ப அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? சோம்பேறி எப்படி இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமா எப்படி இருக்கக்கூடாது, ஞானமா எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வளர்க்க வேண்டுமானால் சத்தியத்தை நீங்க அறிஞ்சிருக்கணும். அறிஞ்ச சத்தியத்துல பிள்ளைங்களை இதை செய்யாதுங்கும் போது அது ஏன் எதுக்குன்னு அவங்களுக்கு கேள்வி வருதா, அதுக்கடுத்து அதை சொல்லணும். எந்த பிள்ளையும் உங்க பிள்ளைங்க பூரா எப்படிப்பட்ட பிள்ளைங்கன்னா கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க தான். என்னன்னா செய்யாதேன்னு சொன்னோன்னே ஏன் செய்யாதுன்னு கேட்காதுங்க, பயத்துல செய்ய மாட்டேன்னு இருந்துரும். குறிப்பிட்ட நாள் கழிச்சுதான் கேட்குது. நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் பிள்ளைய வளர்க்க சத்தியத்துல நீங்க நடக்கணும், நீதிமொழிகளை அறிஞ்சிருக்கணும், பிரசங்கி அறிஞ்சிருக்கணும், நீங்க அதன்படி வாழணும். எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கணும்? நீதிமொழிகள் தெளிவா இருக்குது. மாலை மயங்கும் போது எப்படி இருக்கும்? நடுச்சாமங்களை சில பேர் எதுக்கு தெரியுது, அது எதுக்கு நடக்கும், ஏன் நடக்கும், எல்லாமே எவ்வளவு தெளிவு. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளேயும் ஒரு வாலிப பையனோ வாலிப பிள்ளையோ எப்படி வாழலாங்கிற தகப்பன் தாய் போதிக்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்காரு. அந்த 5ஆம் அதிகாரத்துக்குள்ளேயே எல்லாமே அடைக்கிறார். இதுக்கு அடுத்ததுக்குரிய விரிவாக்கங்கள் தான் கை, காலு, இருதயம், கண்ணு எல்லாமே அதுக்கடுத்து கொண்டு போயிருப்பார். அருமையா இருக்கு. இதை படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொன்னா நான் நீதிமொழிகள்லாம் டெய்லி படிக்கேங்க. படிச்சா மட்டும் போதாது, ஆராயவும் வேண்டும். ஆராய்ந்தால் மட்டும் போதாது, அதன்படி செய்யவும் வேண்டும்.
இங்க ஒரு சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன். இப்போ எஸ்ரா நடத்துகிறாரா? சரியா நடத்துகிறாரு. என்னது? இஸ்ரவேலின் அந்த தேவனுடைய நியாயங்களின்படி, அந்த கட்டளையின்படியும் கை கொண்டு நடக்கணும். நான் நடக்கிறேன், நீங்களும் நடங்கன்னு உபதேசிக்கிறார். அப்போ நன்றாய் நடத்துக்கிறார் பிள்ளைகளை. சகல நல்லொழுக்கம் உள்ளவர்கள். ஆனா இவங்க அந்த சத்தியத்துல நடக்கணும், பிள்ளைகளும் நடக்கும். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். இப்படி அவன் நடந்ததுனால எஸ்ரா என்னாகிறான்? இஸ்ரவேலுக்கு உபதேசிக்கிறான். நீங்க இந்த மாதிரி இருங்க, இதை மீறி நடக்கக்கூடாது. நடந்தா என்ன வரும் கேட்டா அவன் சொல்றான், அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், தேவன் கட்டளை கொடுத்திருந்த சகல கட்டளையின்படி நீதி நியாயங்களையும் கை கொண்டு நடக்கவும் உபதேசத்துல உறுதியா இருக்கிறவனாகவும் இருந்தான். அடுத்து என்ன இருக்குது? எஸ்ரா இவைகள் எல்லாம் கடைபிடிக்க தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். பக்குவப்படுத்துவதனால என்ன? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பக்குவப்படுத்துவதற்கு முன்னாடி காத்து கொள்ளணுங்க. தன் இருதயத்துல தன்னுடைய அவயவங்களை, நம்முடைய சரீரங்களை எங்க பயன்படுத்தணும்னு வேதம் சொல்லியிருக்கிறோம், அதற்குள்ள மாத்திரம் பக்குவப்படுத்தி கொண்டான், காத்து கொண்டான். தேவையில்லாத சிந்திக்க கூடாதா? சிந்திக்க கூடாது. தேவையில்லாத பேசக்கூடாதா? பேசக்கூடாது. தேவையில்லாத பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. சில தேவையில்லாத கேளிக்கை காரியங்கள், கேளிக்கை விடுதிகள், கேளிக்கை காரியங்களை போய் கலந்துக்கலாமா? கலக்கக்கூடாதா? கலந்துக்கூடாது. தன் இருதயத்தை அவன் காத்து கொண்டான். இப்போ பக்குவப்படுத்தப்பட்டவனாய் தெரிகிறான். இப்பொழுது நான் போவதனால ஒருவனுடைய சாட்சி கெட்டு போகுமானால் நான் போக மாட்டேன். இப்பொழுது போவதனால ஒரு சாட்சி எழுப்புமானால் நான் போவேன். இது எந்த இடம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் வழிநடத்தப்படிதான் இருக்கு. அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருந்தான் எஸ்ரா. வேதத்தை அப்படி எழுதுகிறவனா இருந்தவனுடைய வாழ்க்கையில ராஜா நிருபம் எழுதி நீதான்ப்பா நடத்தணும்ட்டாங்க. இங்க சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. நெகேமியா ஒரு பக்கம், அங்கிட்டு யாரு சகரியா ஒரு பக்கம், எல்லாரும் அவங்களுக்குள்ள சண்டை போடல, இவங்களை நோக்கி பெரும் கூட்டமே சண்டை போட்டு ஏத்துக்கிட்டு இருக்குது உள் தேசத்துல. இப்படி எதிர்த்து இவ்வளவு போராட்டங்கள் நடக்கல. சகரியாவுக்கு மற்றவங்களுக்குலாம் என்னன்னா, எப்படிதான் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற போகுது, ஆனா தேவன் வாக்குரைச்சிட்டாரு, இது எங்க இருந்து நிறைவேறும்னு பார்த்தா ராஜா நிருபம் எழுதுறாரு எஸ்ராவுக்கு. யாருமே கண்டுக்கிடாத ஒரு வேதபாரகனுக்கு நிருபம் போய் நீ சொல்லு, நான் இந்த ஜனங்களை நடத்த வழி விடுறேங்க. ஏன்? இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்த எஸ்ரா.